பெண்களுக்கான இலவச பேருந்துல பெண்கள் சீட்டு பிடிக்கிறதுக்காக அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக பெண்களுக்கு கொடுத்த அந்த இலவச பேருந்து பயணத்தை தான் பிரச்சாரத்துல ரொம்ப முக்கியமா சொல்லிட்டு இருந்தாங்க. பெண்களுக்காக இது பண்ணிருக்கோம் அப்படின்னு. திமுகவுக்கு வரப்போற பெண்கள் ஓட்ட தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு இதா மகளிர் உரிமை தொகை, அது மட்டும் இல்லாம மகளிர் ஃப்ரீ பஸ்ஸும் இருந்தது. சோ இதை பார்த்துதான் காங்கிரஸ் பிற மாநிலங்கள்ல இதை விரிவுபடுத்தினாங்க. அப்படி தெலுங்கானாலையும் மகாலட்சுமி திட்டம் அப்படிங்கறதன் அடிப்படையில அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸை கொண்டு வந்திருந்தாங்க. ஆனா அங்க பெண்கள் சீட்டுக்காக அடிச்சுக்கிற ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோட ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் மகாலட்சுமி அப்படிங்கிற ஸ்கீமுக்கு கீழே பெண்களுக்கு இலவச பஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது கொண்டு வரப்பட்டப்ப அந்த பகுதி மக்கள் கிட்ட பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதிக அளவு பெண்கள் பயணிக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்பவே வரவேற்பு இருந்தது. ஆனா இப்போ சமீப காலமாகவே அதுல நிறைய பிரச்சனை வருது அப்படின்றத பார்க்க முடியுது. குறிப்பா இந்த ஆண்டு தொடக்கத்துல இருந்து ஜனவரியில இருந்தே அதிகமான பிரச்சனை, சீட்டுக்கு போதிய அளவு இல்லை அப்படிங்கறதுனால அங்க இருக்கக்கூடிய இந்த பஸ்ல ஏறக்கூடிய பெண்கள் ஜடையை பிடிச்சு முடிய பிடிச்சு இழுத்துக்கிறது, அவங்க கூட வரக்கூடிய ஆண்கள் அடிச்சுக்கிறது அப்படின்னு ரொம்பவே வன்முறை இதனால அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கிற இந்த வீடியோல என்ன நடந்ததுன்னா, கடந்த செவ்வாய்க்கிழமை டிராவல், அதாவது தெலுங்கானாவினுடைய அரசு பேருந்துல பயணம் பண்றதுக்காக பெண்கள் அந்த பஸ் அந்த பகுதிக்கு வரதுக்கு முன்னாடியே ரொம்ப கூட்டமா இருந்தனால பஸ் வந்துட்டு இருந்தப்பவே கர்ச்சீஃப் எல்லாம் முன்னாடியே போட்டு சீட் எல்லாம் பிடிக்கிறாங்க. ஆனா அளவுக்கு அதிகமான கூட்டம் இருந்தனால பஸ்ல ஏறின மக்கள் எல்லாருமே பெண்கள் ஆண்கள் உட்பட எல்லாருமே அந்த கர்ச்சீஃப் எல்லாம் எடுத்துட்டு இவங்க போய் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதை தொடர்ந்து அங்க ஒரு பெரிய சண்டையே வந்திருக்கு. கர்ச்சீஃப் போட்டவங்க அதுக்கப்புறம் அந்த கர்ச்சீஃப் எடுத்துட்டு உட்கார்ந்தவங்க ஜட்டையை பிடிச்ச சண்டை, அதே மாதிரி அவங்க பெண்கள் முதல் சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு அவங்க கூட ஆண்கள் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆகுது. அதுக்கப்புறம் கை கலப்பாகுது. அதை தொடர்ந்து தகாத வார்த்தைகளாலையும் ஒருவருக்கு ஒருவர் மாத்தி மாத்தி திட்டிக்கிறாங்க. ஒருவரை ஒருவர் செருப்பால அடிக்கக்கூடிய வீடியோக்களும் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. சோ இந்த வீடியோஸ் தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே அதிக அளவுல பகிரப்பட்டு இருக்கு. சோ காங்கிரஸ் அரசுக்கு என்னதான் இது ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தாலும் ஒரு இடத்துக்கு போதுமான அளவுக்கு மக்கள் தொகை இருக்கு அப்படின்னா அங்க தேவையான அளவுக்கு பஸ் வசதி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது. தொடர்ந்து இந்த மாதிரியான சண்டை அதிகமாயிட்டே இருக்கு அப்படிங்கறதுனால மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த ஃப்ரீ பஸ்ஸையும் அதிகமாக்கணும் அப்படிங்கிற மக்களுடைய கோரிக்கையும் அதிகமாயிருக்கு. அந்த பகுதியிலுடைய, அதாவது அந்த மக்கள் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே, பெண்களும் ஆண்களும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே அந்த பேருந்தினுடைய ஓட்டுநரும் நடத்துனரும் நேரடியா காவல் நிலையத்துல போய் புகார் அளிக்கிறாங்க. அப்படி புகார் அளிப்பேன்னு சொன்னாலும் புகார் அளிக்க போனதுக்கு பிறகும் பஸ்ஸை விட்டு இறக்கி விட்டுறாங்க. இறக்கி விட்டதுக்கு அப்புறமும் தொடர்ந்து அந்த ஆண் பெண்கள் ரெண்டு பேருமே தொடர்ந்து சண்டை போட்டுக்கிறது, செருப்பால அடிச்சுக்கிறது அப்படின்னு தொடர்ந்து வன்முறையிலையும் ஈடுபட்டு இருக்கிறாங்க. சோ இந்த இலவச பஸ் என்னதான் வரவேற்பை பெற்றிருந்தாலும் அதற்கான அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களையும் காங்கிரஸ் அரசு கவனிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை அதிகமாயிருக்கு.